வணக்கம். நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறோம். அதுக்கு முதல்ல தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்குவோம். இது வதக்கி எடுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே கடாயிலே ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 தக்காளி போடுவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதை கூட நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு மிளகு கொஞ்சம் உடச்சக்கல்ல ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா நல்லா வதக்கி கொடுப்போம். வதக்கிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுவோம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு போடுவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கு காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிளகா தனியாலாம் கலந்த மசாலா கலந்த தூள் இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம வதங்கினதுலேயே பாதிக்கு வந்துடுச்சு சிக்கனு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இப்போ நம்ம வேக வச்சதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா நல்ல சிக்கன் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோன்னா நம்ம இது சும்மா மிக்ஸி ஜார் கொஞ்சம் அலம்பிட்டு ஊற்றினாலே போதும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வைக்கும்போது தான் இது சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். இப்போ இதனால சுண்டி வரணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு சிக்கன் கிரேவி. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா சிக்கன் கிரேவி கொதிக்குது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுது குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.